இந்த எஸ்டிகே ஆம்பிளிஃபையர் போர்டு வேலை செய்யவே இல்லை. சவுண்டு அவுட்புட் வந்து வரல. ஆனால் சில செக்கிங் செஞ்சு நம்ம அந்த சில காம்பவுண்டு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி எப்படி ரிப்பேர் பண்ணலாம் எப்படி என்று இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராஜ் ஆடியோ. இன்று நம்ம புதிய இந்த எஸ்டிகே மாடல் சர்க்யூட்டில் எப்படி வந்து நம்ம சர்வீஸ் செய்ய போகிறோம் அப்படிங்கிறத நம்ம ப்ராக்டிக்கலாக வந்து நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்கலாம். இந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் வந்து நீங்கள் அவைலபிள் வந்து நிறைய மாடலில் வந்து நம்மளுக்கு வந்து இது கிடச்சிட்ருக்கு. இந்த போர்டு வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய கஸ்டமர் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு 4 போர்டு வந்து கொடுத்துருக்காரு சர்வீஸ் பண்ண தர சொல்லி. இந்த மாடலில் பார்த்திங்கன்னா 2 3 போர்டு, அது இங்கே ஒரு போர்டு, இந்த போர்டு வந்து இருக்குது. இந்த மாடல் சர்க்யூட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி தர சொல்லி நம்மளுக்கு வந்து நம்ம கொடுத்துருக்காரு. இதில் வந்து 3 போர்டு வந்து எனக்கு ரெடி பண்ணி வேணும் அப்படின்னு சொல்லி நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருக்காரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்டு வந்து நம்ம எடுத்திருக்கோம். இந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா என்ஜே சீரீஸில் நம்ம டிரான்சிஸ்டர் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. NJ 0302G ஒன்றுமே அது வந்து PNP டிரான்சிஸ்டர். NP டிரான்சிஸ்டர் வந்து NJW0281 இந்த டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணி இந்த போர்டு வந்து மேக் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சர்வீஸ் வந்து பண்ணி நம்ம இந்த போர்டை வந்து நம்ம சரி பண்ண போகிறோம். எப்படி அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா போர்ட்லேயும் வந்து நம்ம எல்லா வீடியோலையும் சொல்லியிருப்போம். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து விசியலாக வந்து நம்ம பார்த்துட்டு ஏதாவது காமன் டேமேஜ் இருக்கா பர்னாக இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ண சொல்லி, இதில் பார்த்தோம்னா இந்த இடத்துக்கு வந்து ஒரு 100 ohms ரெசிஸ்டர் வந்து பர்னாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து SMD காம்பவுண்டு இந்த 100 ohms ரெசிஸ்டருமே வந்து பார்த்திங்கன்னா பர்னாக இருக்குது. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு மெயின் அவுட்புட் டிரான்சிஸ்டர் வந்து ஷார்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் இந்த BD 139140 அதெல்லாம் ஷார்ட் இருக்கான்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு, அப்புறம் டேமேஜான காம்பவுண்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம காம்பவுண்ட்ஸு ஆட் பண்ணிவிட்டு நம்ம அதோடைய வேல்யூஸ் எல்லாம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வோல்டேஜ் கொடுத்துட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இந்த போர்டில் இருந்த அந்த NJ சீரியஸ் டிரான்சிஸ்டர் எல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சு. அதே மாதிரி இதில் ஷார்ட் காமிச்ச டிரான்சிஸ்டர் எல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சு. கஸ்டமர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த NJ சீரீஸில் இருக்கக்கூடிய டிரான்சிஸ்டர் வந்து போட வேணாங்கன்னா, நான் எல்லா சேனலுமே வந்து பார்த்திங்கன்னா 5200 தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து 5.1 கிட்டுக்காக யூஸ் பண்ண போகிறேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 5200 நீங்கள் சேஞ்ச் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னதுனால, நல்லா இருக்கக்கூடிய சைடில் இருக்கக்கூடிய இந்த NJ சீரீஸ் டிரான்சிஸ்டருமே ரிமூவ் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து 2 5200 1943 வந்து டிரான்சிஸ்டர் வந்து நான் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5200 வரும். 1943 5200 வரும். இதுக்கு டிரைவர் ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரம் வந்து 5200 இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 139 வரும். 1943 வர இடத்துல BD 140 வரும். அதே வந்து கீழே பார்த்தீங்கன்னா உங்கள் உள்ளே வந்து இங்கே வர டிரான்சிஸ்டர் வந்து 2N551. அது லாஸ்ட்டாக ஒரு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இது 18 போட்டிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பேன். குமார் ஆடியோ போர்டில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து 2N551 வரும். மற்ற கம்பெனி போர்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அடியில் வந்து 18 போடுற மாதிரி போட்டிருப்பாங்க. இது வந்து NPN PNP டிரான்சிஸ்டர் கான்ஃபிகரேஷன் இருக்கக்கூடிய போர்டில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து 2N551 போடுற மாதிரி இருக்கும். அதே 4மே 5200 அந்த மாதிரி யூஸ் பண்ணுற போர்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து 18 வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய நம்ம டிரான்சிஸ்டர் எல்லாமே நம்ம இதில் சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதுக்கு சப்ளை கொடுத்துட்டு நம்ம பேஸ் வோல்டேஜ் வந்து கரெக்டாக வருதா 0.5 வோல்ட் வந்து கரெக்டாக வருதான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம பவர் சப்ளை கொடுத்துட்டு நம்ம ஆடியோ சிக்னல் இன்புட் வந்து நம்ம கொடுத்துட்டு நம்ம செக் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி என்னென்னா நம்ம இந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த ஒரு கெப்பாசிட்டர் வந்து பல்ஜாக இருக்குது, இதையும் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். அதே மாதிரி இந்த இடத்துக்கு இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா பர்ன் ஆகிடுச்சு. இது வந்து 100 ohms. இதையும் சேஞ்ச் பண்ணிவிட்டு தான் நம்ம அந்த ஒர்க் வந்து நம்ம செய்ய முடியும். இந்த ரெண்டையும் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்ம ஆடியோ டெஸ்டிங் வந்து நம்ம பார்க்கலாம்.
இப்போ இந்த போர்டில் 52001943 BD 139140 அதே மாதிரி 551 அந்த டிரான்சிஸ்டர் எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம சப்ளை கொடுத்துட்டு நம்ம இதோடைய பயாசிங் வோல்டேஜ் அதாவது 0.5 வோல்ட் வந்து நம்ம டிரைவர் ஸ்டேஜ்லேருந்து நம்மளுக்கு கிடைக்குதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு நம்ம ஆடியோ இன்புட் சிக்னலை வந்து நம்ம கொடுத்து செக் பண்ணணும். இப்போ இந்த போர்டுக்கு வந்து பவர் சப்ளை வந்து கொடுத்தாச்சு. நம்ம பவர் சப்ளை வந்து உள்ளே போகுதா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்ப்போம். பவர் சப்ளை வந்து உள்ளே போகுது. நம்ம வந்து டிரான்சிஸ்டருக்கு வந்து போகக்கூடிய பயாசிங் வோல்டேஜ் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்ப்போம். $500 பயாசிங் வோல்டேஜ் 0.5 வருது. அதே வந்து பார்த்திங்கன்னா 1943 பயாசிங் வோல்டேஜ் உங்களுக்கு 0.4 வருது. ஓகே, அது இந்த சைடு நம்ம செக் பண்ணுறோம். 1943 0.4 வோல்ட்டு. இங்கே செக் பண்ணி பார்க்குற 0.1 வோல்டேஜ் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பயாசிங் வோல்டேஜ் எல்லாம் நம்ம கரெக்டாக இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆடியோ இன்புட் வந்து நம்ம கொடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸ்பீக்கர் லைன் வந்து கிரவுண்டு வந்து சால்ட் பண்ணிவிட்டேன். இப்போ சிக்னல் வருதுன்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்ப்போம். சிக்னல் வந்து நம்மளுக்கு வருது. இப்போ வந்து ஆடியோ சிக்னல் வந்து நான் இன்புட்டாக கொடுக்குறேன். இந்த சைடு சேனல் கொடுக்குறேன். பேச்சு தமிழகத்தின் மூச்சு. நம்ம இந்த மாதிரி ஒர்க் ஆகாத போர்டை வந்து ஈஸியாக சில செக்கிங் மூலிமா நம்ம வந்து போர்டை வந்து நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம். இந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா NJ சீரீஸில் இருக்கக்கூடிய டிரான்சிஸ்டர் வந்து நம்ம 52001943 வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து பெற சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.